நம்ம கையை கொண்டு தட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா சூப்பராக கிடச்சிருங்க உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட் சூப்பராட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள்லாம் போட்டு ராகி அடை பண்ண போகிறேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்னாலும் போடலாங்க. அன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு எல்லாம் போட்டு பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை போட்டு பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தோசை மாவு, இட்லி மாவுலாம் நேரத்தில் சட்டுன்னு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. வெஜிடபிள் இருந்ததுன்னா போகிறோம். இல்லைன்னா வெறும் முருங்கைக்கீரையும் வெங்காயம் போட்டு பண்ணாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்கிட்டது கார சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிங்க. ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒட்டைக்கு உடனே அப்டேட் ஆகும். உங்களுக்கு ரெசிபி ஏதாவது தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். வெஜிடபிளாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். தேவையான வெஜிடபிள் வந்து ஒரு வெங்காயங்க, ஒரு கேரட்டு, பீன்ஸ் ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்துருக்கேன், முட்டைக்கோஸ் ஒரு சின்ன துண்டு, இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, மல்லித்தழைங்க. இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ராகி மாவு எடுத்து நம்ம பிசைஞ்சிடலாம். இதை வந்து நம்ம வதக்கியும் பண்ணலாம், அப்படியே போட்டும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வதக்கி பண்ண போகிறேன். வதக்கி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வதக்கி பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாம். அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க, அப்படி தான் தாளிசம் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூனுங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாவும் இஞ்சியும் ஆட் பண்ணிடலாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கிடலாம். இது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும், வாயு தொல்லையும் இருக்காதுங்க. நல்லது சாப்பிட்றது. இப்போ கருவேப்பிலை தலையை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் அந்தளவுக்கு நிறைய சேர்க்கமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெஜிடபிள் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. முட்டைக்கோசும் பீன்ஸும் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் கேரட்டை போட்டுக்கிடலாம். கேரட்டை போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது கூட தேங்காவை நீங்கள் துருவி போட்டுக்கிடலாம், பொடிசாக கட் பண்ணி போடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாங்க. லாஸ்ட்டில் நம்ம கேரட் ஆட் பண்ணிடலாம். கேரட் வந்து நான் பொடிசாக துருவி வச்சுருக்கேன். இங்கே கட் பண்ணி போடாத இருந்தால் வதக்கிக்கோங்க, துருவி போடாத இருந்தால் போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். உப்பு ஆட் பண்ணிடலாம். காய்க்கு வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தழை தூவிட்டு கொஞ்சமாக முருங்கைக்கீரை இருந்துச்சு, ஆட் பண்ணிவிடுதேன். முருங்கைக்கீரை வச்சுருந்தேன், வா போயிட்டுங்க. கொஞ்சம் தான் நல்லா இருந்துச்சு, எடுத்தேன். அடை பண்ணணுன்ட்டே வச்சுருந்தேன். இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தழை போட்டாச்சுங்க. தேவையான பொருளெல்லாம் போட்டாச்சு. இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம மாவு பிசைய போகிறோமோ அதிலே ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இறக்கி நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சுங்க. இது கொஞ்சம் ஆறதுக்குள்ளே நம்ம சட்னி தாளிச்சிடலாம்.
சட்னிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டாள் வாக்கிங் போயிட்டு வரும்போது பனம்பழங்களை விழுந்து கிடந்து எடுத்து வந்திருக்காங்கங்க. சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளையில ரொம்ப சாப்பிட்ருக்கோம் இதெல்லாம். சுட்டு சாப்பிட்டுக்கலாங்க. நாளைக்கு சுட்டு சாப்பிடணும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் பனம்பழம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. முன்னால் நான் வாக்கிங் போவேன். வாக்கிங் போகும்போது கிடக்க எடுத்து வருவேன். போகிறதே இல்லை. 3 பச்சை மிளகாய், ஒரு 3 பல்லு பூண்டு அரிசி, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மல்லித்தழைங்க. மல்லித்தழை போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு 3/4 பவுல் தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலைங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு சட்னி அரைச்சிக்கிடலாம். சட்னியாகவும் அரைச்சி சாப்பிட்லாம், துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சுங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, திக்காக இருக்கணும் நமக்கு சட்னி வந்து. இப்போ தாளசம் பண்ணிடலாங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். 2 வரமிளகாங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, தாளசம் ரெடி ஆகிடுச்சு. சட்னி ஆட் பண்ணிடலாம். தாளசம் ரெடி. அருமையான சுவையில் சட்னி ரெடிங்க. எம்மி சட்னி ரெடி. அட்டகாசமாக இருக்கும் ராகி அடைக்கும் சட்னிக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி வச்சு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுல் ஆட் பண்ணி 2 பவுல் எடுத்துருக்காங்க. நான் எடுத்துருக்க காய்கறி 2 பவுல் எடுத்துருக்கேன். உப்பு ஆட் பண்ணிடலாம். கரண்டி எடுத்துட்டு நம்ம கையை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும். இங்கே வாழையில் பால் பாக்கெட்டு இல்லைட்டா பட்டர் ஷீட்லாம் போட்டு தட்டணுன்னா கட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. அப்படியே கோரி நம்ம தவாவில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கோங்க. நம்ம பட்டர் சீட்டில் போட்டு வைக்கிறதா இருந்தால் வாழையில் வைக்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு திக்காக பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். நான் கொஞ்சம் 2 இலையில வச்சு தட்டி போடுதேன். அப்புறமா வந்து நம்ம எப்படி தோசை தவாவில் சும்மா கோரி வச்சு பண்ணுறதுன்னு அதையும் பண்ணி காட்டுறேன். 2 விதம் மட்டும் பண்ணுறேன், பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மாவு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சூப்பராகட்டும் மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஒரு வாழை இலை எடுத்துக்கிடணுங்க. வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலை வச்சுக்கோங்க, இல்லைட்டா டிஷ்யூ பேப்பரு எதுலையாவது நம்ம வச்சு தட்டி எடுக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நம்ம டைமே நல்லெண்ணெயில் பண்ணேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் தடவுனீங்கன்னா தட்டதுக்கு ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கிடணும். கையில் உருட்டிட்டு இலையில வச்சு இந்த மாதிரி இப்படியே தட்டணுங்க. இந்த மாதிரி கையை வச்சு இப்படியே தட்டிக்கங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில்
தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கிடணுங்க. இப்போ நம்ம தவாவை அடுப்பில் வச்சுக்கிடலாம். ஓரத்துலலாம் வெடிப்பு விழுந்துன்னா அந்த மாதிரி கையை கொண்டு அப்படியே தள்ளுங்க. கரெக்டாக வந்துடுங்க லெவலாட்டு. வாரத்தில் ஒரு நாள் ராகி எடுத்துக்கோங்க. நல்லது ராகி சாப்பிட்றது. சிலவங்களுக்கு வந்து மோஷன் போகாது சாப்பிட்டாக்கியா. மூளை வியாதி இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பிட்டா மோஷன் இருக்குங்க. இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். மூளை இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து எடுங்க. மூளை இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒத்துக்கொள்ளாதுங்க, அதிகமாயிரும். மூளை நோய் இல்லாதவங்க சாப்பிடலாங்க. சூடு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி துடைச்சி எடுத்துருங்க. சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. தோசை பண்ணாலும் சரி இந்த மாதிரி துடைச்சிட்டு பண்ணுங்க. இப்போ ஹீட் ஆகட்டும், நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம். தவா ஹீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நம்ம உங்களுக்கு போட்டுடணுங்க. போட்டிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு. அப்படியே எடுத்தோம்னா வந்துடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியது. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெயில் போட்டு பண்ணுங்கள். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இது வேகத்துக்குள்ளே இடத்துல நம்ம ஒன்று தட்டிக்கிடலாம். இதையும் திருப்பி போட்டுக்கிடணும். அடுத்தது ஒன்று தட்டிக்கிடவும் செய்யணுங்க. அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டோம்னா ஒன்றும் தப்பு இல்லைங்க, நல்லது தான். நம்ம இட்லி தோசை சாப்பிட்றதோட இந்த மாதிரி சோளம், கம்பு, ராகி, தினை, சாமை, கவுனி அரிசி இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. இனிமேல் இருக்க உலகத்தில் நம்ம சாப்பிட்டு தாங்க ஆகணும் எல்லாமே. ஏன்னா சாப்பாட்டில் அவ்வளவு கலப்படம் சேருது, ஆரோக்கியமே இல்லை. அதனால் எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் ஆகணும். நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான வெஜிடபிள் ராகி அடை ரெடிங்க. அடுத்தது ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம உடனே இப்படி எடுத்துடணும். ஓரத்துலேருந்து இலையை எடுத்தோம்னா வந்துடும். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இப்படி திருப்பி போட்டுடணும். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கிடலாம். வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் குழன்னு. கட்டியாக இருக்க மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு விடணும். கொஞ்சமாக குழன்னு வச்சோம்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி குழன்னு பிசைஞ்சுக்கணுங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க. இலையை கொண்டு போடுறதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம கையை கொண்டு தட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா சூப்பராக கிடச்சிருங்க உங்களுக்கு. வாழை இலை இல்லை, பட்டர் சீட்டு இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம கையை கொண்டு தட்டிடணும். அவ்வளோதாங்க.
தட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வேகட்டுங்க, நம்ம எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. ஈஸியாட்டு சிம்பிளாட்டு பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ எடுத்துக்கிடலாங்க. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எம்மி எம்மி ஆடை ரெடிங்க. இது வந்து நம்ம இலையை வச்சு தட்டி போட்டதுங்க. இது வந்து நம்ம கையை கொண்டு கோரி தட்டி வச்சது. சூப்பராக கிடச்சிருக்கு ரெண்டுமே. தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ராகி அடையை வந்து அப்படியே இலையில வச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்னி வச்சுக்கிடலாம். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு, ராகி அடை சாப்பிட்றதுக்கு. சூப்பரான ராகி அடையும் தேங்காய் சட்னிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். ராகி அடையை சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. வெஜிடபிள் எல்லா வெஜிடபிள் போட்டுக்கனால அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வெல்லம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. வெல்லம் வச்சு சாப்பிடலாம், கார சட்னி வச்சு சாப்பிடலாம், பணியாரம் பண்ணி சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுக்கிறதா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.